சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் மீண்டும் இனிய மாலை வணக்கம். நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக மீண்டும் ஒரு விருந்தினர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ளார். அதனை அழைத்து வந்துள்ள சொல்வேந்தர் பகதுதீன் அவர்கள் அவரை பற்றி அறிமுகம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய விருந்தினர் சொல்வேந்தர் ஷமீம் அவர்கள் ஒரு தேர்ந்த சொல்வேந்தர். நம்முடைய மன்றத்தின் நிறுவன உறுப்பினராக இருந்து இன்று நின்றுவிட்ட உறுப்பினராகிவிட்ட ஹைதர் அலி பட்டத்து இளவரசர் என்று சொல்லலாம். தொடர்ந்து வருவார். அடுத்த வாரமே அவரை நாம் உட்புகுத்தி விடலாம். என் பேர் ஷமீம் ஆகும். நான் இங்கே காயப்பட்டினம் திருச்செந்தூர் இங்கே ஏற்கனவே சுபனம் டோஸ் மாஸ்டர் கிளப்ல இருக்கேன். இப்போ இங்கே வந்திருக்கேன். அடுத்த வாரங்களில் அடுத்ததாக இந்த கற்கை பகுதியின் இரண்டாவது பகுதியான தயார் செய்யப்பட்ட பேச்சு பகுதி. தகுதி வாய்ந்த பேச்சு திறன் கையேட்டிலிருந்து இந்த திட்டங்களை சொல்வேந்தர்கள் படைக்க இருக்கின்றார்கள். இப்பகுதியின் முதலாவது படைப்பை பார்க்கும் முன்பதாக இந்த பேச்சு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனை மதிப்பீட்டாளர் அவர்கள் உங்களுக்கு முதலில் விளக்குவார். பின்னர் அதன் நெறிப்படி இந்த பேச்சு வழங்கப்படும். அதற்காக சொல்வேந்தர் நரேஷ் அவர்கள் இந்த பகுதியின் மதிப்பீட்டை சொல்வேந்தர்கள் விருந்தினர் அனைவருக்கும் மீண்டும் இனிய மாலை வணக்கம். இன்று எனது இலக்கு பேச்சாளர் சொல்வேந்தர் மாதவன் அவர்கள் தன்னுடைய பாத்வேஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பயிற்சியில் லெவல் 1 ப்ராஜெக்ட் 3 அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா ரிசர்ச் அண்ட் ப்ரெசன்டிங். அதாவது எந்த ஒரு தலைப்பில் வேண்டுமானாலும் ஒரு சிறப்பான ஒரு பேச்சினை தர வேண்டும். அந்த பேச்சு அதற்கு தகுந்த புள்ளி விவரங்களுடனும் தரவுகளுடனும் சிறப்பாக வெல் ஆர்கனைஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பாக பேச்சு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். புள்ளி விவரங்களுடனும் தரவுகளுடனும் அது எந்த தலைப்பாக இருக்கலாம். அது நகைச்சுவை பேச்சாக இருக்கலாம் அல்லது மிக உணர்வுபூர்வமான ஒரு பேச்சாகவும் இருக்கலாம். ஆனால் அதற்கு சரியான புள்ளி விவரங்களும் தரவுகளோடு அந்த பேச்சினை இன்று கொடுக்க வேண்டும். இன்றைய பேச்சுக்கான தலைப்பு விண்ணை தாண்டி வருவாயா. தலைப்பை கேட்டவுடன் அவர்களையோ கௌதமேரன் அவர்களையோ நினைப்பதால் நான் பொறுப்பல்ல. நன்றி சொல்வேந்த நரேஷ் அவர்களே. மூன்றாவது பாத்வேஸில் உள்ள மூன்றாவது திட்ட உரையை வழங்குவதற்காக சொல்வேந்தர் மாதவன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அவருடைய பேச்சினிடையே ஒளி எழுப்பக்கூடாது, அசை சொல்லாமல் ஒளி எழுப்பக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்குண்டான 5, 6, 7 5 நிமிடத்தில் பச்சை, 6 நிமிடத்தில் மஞ்சள், 7 இதனை மதிப்பீட்டாளர் அறிவித்திருக்க வேண்டும் என்பதனையும் தெரிவித்திருக்கிறேன். மதிப்பீட்டாளர் அறிவித்திருக்கிறேன். நன்றி சொல்வேந்தர் வித்யாசாகர். சொல்வேந்தர் அனைவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தலைப்பு விண்ணை தாண்டி வருவாய். இது விசா பற்றியோ இல்லை அரசியல் சம்பந்தப்பட்டதோ இல்லை. அதாவது கடந்த தேர்தலின் போது, இந்தியாவில் நடந்த தேர்தலின் போது ஒரு வார்த்தை ரொம்ப அடிபட்டுச்சு. என்ன வார்த்தை யாராவது சொல்ல முடியுமா? ரஃபேல். ரஃபேல் வார்த்தை அடிபட்டுச்சு. இன்னைக்கு அந்த ரஃபேலை பற்றியான ஒரு விவரங்களை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ரஃபேல்னா அதோட பயன்பாடுகளும் அதனுடைய சிறப்புத்தன்மை என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். ரஃபேல்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இது ஒரு பிரெஞ்சு கம்பெனியோட தயாரிப்பு கண்டுபிடிப்பு. அதாவது ரஃபேல் அங்கே உள்ள 1980 வருடம் அங்கே உள்ள மார்ஷல் டசால்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ரஃபேல்ங்கிற ஒரு போர் விமானத்தை முதல்ல 1980 வருஷம் தயாரிச்சாங்க. தயாரிச்சுட்டு 1986 வருடம் அமெரிக்காவில் நடந்த ஒரு போர் கண்காட்சியில் இதை முதல் காட்சிப்படுத்துறாங்க. அப்போது எடுத்த எடுப்பிலேயே 1300 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து உலகம் முழுவதுமே ஆச்சரியமா பேச வச்சது. ஏனென்றால் 1300 கிலோமீட்டர் என்பது ஒளியின் வேகத்தில் சொல்லக்கூடியது.
அந்த சமயத்தில் எந்த ஒரு போர் விமானமும் அத்தகைய வேகத்தில் செல்லக்கூடியது அல்ல. இதை பார்த்தோன்னா பிரெஞ்சு விமானம் வந்து ஆச்சரியமாயே உடனே அவங்க கூட ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தி அடுத்த 40 வருஷத்துக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு முதலீட்டு நாங்கள் தரோம், நீங்கள் மேம்படுத்துங்க அந்த விமானத்தை அப்படின்னு சொன்னாங்க. அதனால டெவலப் பண்ணி வந்து தான் இன்னைக்கு ரஃபேல்ங்கிற அந்த ஒரு விமானம். அதோட சிறப்புத்தன்மை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரஃபேல் விமானம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தம் நீளம் வந்து 15 மீட்டர், அகலம் 11 மீட்டர், இவ்வளோதான் அதோட சைஸு. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு டென்னிஸ் கோர்ட்டில் அதை நிறுத்த முடியும். அவ்வளோ சின்ன விமானம், அதனால தான் ஸ்டீல் ஏர்கிராஃப்ட் அப்படிம்பாங்க. அத்தகைய சின்ன விமானம் அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 10 டன். ஆனால் அது பறக்கும்போது 16 டன் வெயிட், அதை மாதிரி தன்னை மாதிரி 1.5 மடங்கு அதிக வெயிட் தூக்கிக்கிட்டு பறக்க முடியும். அத்தகைய சிறப்புத்தன்மை வாய்ந்த, அதாவது தன்னை போல 1.5 மடங்கு அதிக வெயிட் உள்ள ஒரு பொருளை தூக்கி கொண்டு பறக்கக்கூடிய ஒரு விமானம் எதுவும் இல்லை. இது இதன் சிறப்பு. எறும்பு உதாரணம் சொன்னா தன்னை கூட 2 மடங்கு வெயிட் அதிகமாக தூக்கிட்டு பறக்குமாங்க, அது உதாரணம். இது வந்து 1.5 மடங்கு அதிக வெயிட் பறக்கும். அடுத்த சிறப்புத்தன்மை, இது வேகம் இருக்குல்ல, நீங்க கீழே இருந்து எடுக்கும்போது அது ஃபர்ஸ்ட் 60 நிமிடத்தில் 60 நொடிகளில் இது 18,000 அடி செல்லக்கூடியது. அடுத்த 60 நொடிகளில் இது 30,000 அடியை நெருங்கும். மொத்தம் 65,000 அடி வரை இது மேலே பறக்கக்கூடியது. 65,000 அடியில் பறந்தாலும் அதில் உள்ள ஒரு சிறப்பு வாய்ந்த கேமரா, 1 டன் இந்த கேமரா மட்டும் வெயிட். 65,000 அடியிலிருந்து தரையில் உள்ள போர் விமானத்தில் சட்டை பையில் எழுதியிருக்க பேரை படிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்த கேமரா அதனுள் உள்ளது. இந்த இதற்குல அதாவது டேக் ஆஃப் லேண்டிங், அதாவது ஏறும்போதும் இறங்கும் போதும் அந்த ஓடுத்தளம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. எந்த ஒரு விமானத்துக்கும் ஓடுத்தளம் மிக முக்கியமான ஒன்று. அதாவது போர் விமானத்தோட சிறப்புத்தன்மையே அதற்கு எவ்வளவு ஓடுத்தளம் தேவை அப்படிங்கிறது தான். இதற்கு ஓடுத்தளத்தோட நீளம் தேவை வந்து 400 மீட்டர் போதுமானது. இது 400 மீட்டர் சொல்லும்போது புரியுற மாதிரி சொல்றதுன்னா, நம்ம பேசஞ்சர் ரைன் எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம். பேசஞ்சர் ஃப்ளைட் நம்ம போய் எடுத்துட்டோம்னா அது வந்து எவ்வளோ ரன்வே தேவைப்படணும் யாருக்கா தெரியுமா? 6,000 அடியிலிருந்து 9,000 அடி தேவை. அதாவது கிட்டத்தட்ட 1,800 மீட்டர். இது வந்து 400 மீட்டர்லயே டேக் ஆஃப் பண்ண முடியும், லேண்டிங் பண்ண முடியும். இன்னொரு உதாரணம், முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து பறக்கிற வேகம், இப்போ உள்ள ரஃபேல் வேகம் வந்து 2,300 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியது. இப்போ உள்ள ரஃபேல் விமானம் அந்த 2,300 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்க அந்த ரஃபேல் லேண்டிங் அந்த தரையை தொடும்போது எவ்வளவு வேகத்தில் தொடுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அதோட சிறப்புத்தன்மை. நம்ம பேசஞ்சர் ஃப்ளைட் இருக்குல்ல, அது எவ்வளவு வேகத்தில் பறக்கணும் யாருக்கா தெரியுமா? இல்லை, 800 கிலோமீட்டர் அதிகபட்சம். 800 தான் அதிகபட்சம். அதுக்கு தரையை தொடும்போது எவ்வளவு வேகத்தில் தொடுன்னு தெரியுமா யாருக்காவது? 250ங்கிறது இல்லை, 300லேருந்து 350 400 அந்த ரேஞ்ச் தரையை தொடும்போது. இந்த ரஃபேல் விமானம் 2,300 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்க தரையை தொடும்போது 200 கிலோமீட்டர் வேகத்தில் தொடும். இது இதோட மிக சிறந்த வாய்ந்தது. 200 கிலோமீட்டர் வேகத்தில் தரையை தொட்டு 400 மீட்டர் தூரத்தில் போய் நின்றுடும். இது ஏன் அந்த சிறப்புத்தன்மைனா, இதுதான் நேவி அந்த வந்து போர் கப்பலில் ரஃபேலை நிறுத்த முடியும். அது வந்து இதோட சிறப்புத்தன்மை. இது அடுத்தது இந்த ரஃபேல் இதெல்லாம் தாண்டி அடுத்தது போனீங்கன்னா, இது வந்து பறக்கும் போதே இது 60 நிமிடங்களில் இது வந்து பறந்து நிற்காமல் பறக்க முடியும். அடுத்த 60 நிமிடங்களில் இதற்கு மேல பறக்கும் போதே அதற்கு எரிபொருள் நிரப்ப முடியும். 10 நிமிடங்களில் எரிபொருள் நிரப்ப முடியும். மொத்தம் 10 மணி நேரம் பறந்து சாதனை படைத்து உள்ளது, தொடர்ந்து பறந்து. அத்தகைய போர் விமானத்தோட ஆயுதங்கள், அதுக்குள்ள உள்ள ஆயுதங்கள் என்னன்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம். மேல பறந்துகிட்டு இருக்கும்போதே 400 கிலோமீட்டர் தள்ளி உள்ள எதிரி விமானத்தளத்தை அழிக்கக்கூடியது. பறந்து கொண்டு இருக்கும்போதே மேல பறந்துகிட்டு இருக்கும்போது அதை சுத்தி 100 கிலோமீட்டர் அது பறந்துட்டு வச்சுக்கலாம். 100 கிலோமீட்டர் சர்க்கிள்ல எந்த போர் விமானம் வந்தாலும் இது தாக்கக்கூடிய வசதி படைத்தது. அது அது இன்கேஸ் அடுத்த எதிரி விமானம் ரேடாரோ இல்ல ரேடார் சிக்னல் வச்சோ இல்ல ஜாமர் வச்சோ இவங்கள்ட்ட மறைச்சு உள்ள வந்துடுறாங்கன்னு வச்சுங்களேன். இவங்களுக்கு 50 கிலோமீட்டர் தொடும்போது இந்த விமானத்தை பறந்து கொண்டிருக்கும் போது 50 கிலோமீட்டர் நெருங்கும் போது ஆட்டோ ராக்கெட் லான்ச்சர் அந்த 50 மீட்டர் ரேஞ்சுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ராக்கெட் லான்ச் போய் அதை தாக்கக்கூடிய எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் உள்ளே இருக்கு. அடுத்தது இதை தாண்டி போனீங்கன்னா மேல பறந்துகிட்டு இருக்கும்போது தரையில் அதாவது கடலுக்குள் மேல பறந்துட்டு இருக்கும்போது 150 கிலோமீட்டர் கீழே உள்ள போர்க்கப்பலை இது தாக்கக்கூடிய ஏவுகணைகள் அதனுள் உள்ளது. இதனுள் 1,500 மீட்டர் தூரத்தில் தாக்கக்கூடிய கன்ஸ் அதாவது துப்பாக்கிகள் அதனுள் உள்ளது. இது எதுக்குன்னா தனது படைகளை பாதுகாக்கும் போது. அதனால இது 5 பாதுகாப்பு திறமைகள், அதாவது வந்து இந்த விமானங்கிறது MMRCA அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஒரு இது வரும். அதுல MMRCA தான் மீடியம் மல்டி ரோல் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட். அதாவது இந்த சொன்ன 5 பாயிண்ட். ஒன்று வந்து பாயிண்ட் நம்பர் 1 சொன்னீங்கன்னா தனது படைக்கை பாதுகாப்பு கொடுக்கிறது, எதிரி படையை தாக்குவது, மேல பறந்துகிட்டு இருக்கும் போது எதிரிகளை தாக்கும் போது ரேடார் சிக்னலை ஜாம் பண்ணுவது,
எதிரியை வேவு பார்ப்பது. இந்த 5 சிறப்பு தன்மையும் இருந்தால் அது MMRCA அப்படிம்பாங்க. இது MMRCA அந்த குவாலிட்டியில் இந்த ரஃபேல் வருது உள்ள. இது வந்து 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் அப்படிம்பாங்க. அதாவது வந்து இப்போயுமே எலக்ட்ரானிக் அந்த நியூ கண்டுபிடிப்பில் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் நியூ டெக்னாலஜி வந்துட்டு இருக்காங்க. ஏன் ரஃபேல் அந்த காம்படிஷன் அந்த போட்டியில் ஏன் முன்னுக்கு வந்திருக்காங்கிறது முக்கியமான காரணங்கள்ல 3 காரணம் சொல்லிட்டு வந்தேன். மெயின் வந்து அது ரன்வே ஸ்பீடில் இறங்குறது, அதோட ஸ்பீடு ப்ளஸ் அதோட மெயின்டெனன்ஸ். 75 வருஷம் அதுக்கு லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துருக்காங்க ரஃபேலுக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, நீங்கள் வந்து 1 மணி நேரத்தில் அதை ஃபுல்லாக ரஃபேல் அசம்பிள் பண்ண முடியும். அடுத்த முக்கியமான ஒரு காரணம், அதாவது எந்த ஒரு போர் விமானம் இருந்தாலும் அந்த போர் விமானம் எப்படி அது வந்து சக்சஸ் ரேஞ்ச் வந்து நிற்குதுங்கும்போது போர்க்களம் கண்டது அதுதான் முக்கியம். இந்த ரஃபேல் வந்து போர்க்களம் அதிகம் கண்ட விமானம். அதனால தான் இந்த ரஃபேல் அவ்வளோ ஒரு பிரமாதமான விமானம் அந்த போட்டியாளர்கள் முன்னுக்கு வந்து நிற்பது காரணம். இந்த ரஃபேலோட அடுத்த ஏன் இந்தியாவுக்கு வந்ததுங்கிறது வந்து தனிப்பட்ட தலைப்பு. இது ரஃபேலை பற்றியான விளக்குங்கிறதுனால இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி செல்வந்தர் மாதவன் அவர்களே. வாக்கு கணக்காளர் அவர்களே பொதுவாக இந்த தயார் செய்யப்பட்ட பேச்சு பகுதி என்பது பொதுவாக இந்த பகுதி என்பது 2 அல்லது 3 இப்படியாக ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு சொல்வேந்தர்கள் உரையாற்றுவார்கள், அதனை மதிப்பீடு செய்வார்கள். முக்கியமாக இதில் தான் நாம் அதிக நேரம் எடுத்துக்கொள்வோம். இன்று அதிக விருந்தினர்கள் வந்துள்ளார்கள் என்பதனால் அதற்கு இந்த நிகழ்ச்சியின் ஒரு மாதிரியை காட்ட வேண்டும் என்பதனால் தயார் செய்யப்பட்ட பேச்சு பகுதியை குறித்துக் கொண்டு உடனடி பேச்சு பகுதி மற்ற அலுவல் பகுதிகள் அனைத்தையும் முழுமையாக செய்ய வேண்டும் என்பதனால் ஒரே ஒரு தயார் செய்யப்பட்ட பேச்சு மட்டும் இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. இனி அதனை மதிப்பீடு செய்வதற்காக மற்ற அலுவல்களை செய்வதற்காக வேறு அலுவலர்கள் வருவார்கள். அடுத்ததாக நாம் இந்த கற்கை பகுதியில் 3 பகுதிகளாக சொல்லியிருந்தேன். உடனடி பேச்சு பகுதி, தயார் செய்யப்பட்ட பேச்சு பகுதி, மதிப்பீட்டு பகுதி. அடுத்ததாக இனி மதிப்பீடு. பொதுவாக இந்த நிகழ்வுகள் கற்கை பகுதி எப்படி நடந்தது என்பதனை மதிப்பீடு செய்வதற்காக ஒருவர் வருவார். அவர் வந்து இந்த உடனடி பேச்சு பகுதிகளையும் இந்த தயார் சட்ட பகுதிகளையும் மதிப்பிடுவதற்கு சில அலுவலர்கள் உள்ளார்கள். அவர்களை அழைத்து இந்த நிகழ்ச்சியை அடுத்ததாக கொண்டு செல்வார். இத்துடன் என்னுடைய பணி இங்கே நிறைவடைகிறது. அடுத்ததாக இந்த பொது மதிப்பீட்டு பகுதியை நடத்தி தருவதற்கு இந்த மன்றத்தின் தேர்ந்த சொல்வேந்தர் ஒருவரையும் ரியாத் தமிழ் சங்கத்தின் இப்போதைய தலைவர் அவர்களையும் ஒரு கவிதையில் கோலேச்சுகிற ரியாத்தில் இப்பொழுது புது கவிதையானாலும் மரபு கவிதையானாலும் அனைத்து கவிதைகளும் கோலேச்சுகின்ற ரியாத் தமிழ் சங்கத்தின் தலைவர் சொல்வேந்தர் பஹ்ருதீன் இப்னு ஹம்துன் அவர்களை அழைக்கிறேன். சொல்வேந்தர்கள் விருந்தினர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிறப்பான அறிமுகத்துக்கு நன்றி சொல்வேந்தர் இம்தியாஸ் அவர்களே. இம்தியாஸ் அவர்கள் சொன்னது போல அவருடைய பணி நிறைவடையவில்லை, அடுத்தும் அவரிடம் தான் நான் ஒப்படைப்பேன் என்பதை முதலில் சொல்லிக் கொள்கிறேன். மதிப்பீடு பகுதி என்பது எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் மிக இன்றியமையாதது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மதிப்பீடு செய்தால் தான் நம்ம எந்த அளவுக்கு சென்றிருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் முன்னேற வேண்டியிருக்கிறது, நம்முடைய குறைகள் என்ன என்பதை நாம் அலசி ஆராய முடியும். அந்த வகையிலே மதிப்பீடு என்பது இங்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. இங்கு நடந்த கூட்டத்தின் முழு விஷயங்களையும் நான் மதிப்பீடு செய்ய உரிமை பெற்றவனாக இருக்கிறேன். எனக்கு துணையாக அலுவலர்களும் இருக்கிறார்கள். கற்போம் கற்பிப்போம் என்கிற சிறப்பான நெறியை இன்று என்னுடைய துணைத் தலைவர் அவர்களுக்கு தந்திருக்கிறார்கள். எனக்கு நினைவுக்கு வந்தது கவி கவுத்துடனுடைய ஒரு அருமையான கவிதை தான். வெள்ளை தாமரையை பார்த்தேன், கலைமகளை அங்கே காணவில்லை, விதிதோறும் முளைத்திருந்தன வெள்ளையடித்த தாமரைகள் என்று தொடங்கியிருப்பார். அதில் இன்றைய கல்வி முறையை அவர் சாடியிருப்பார். நட்சத்திரங்களை எழுதி கற்கும் இரவுக்கு விடியல் கிடைக்கிறது, கரும்பலகையில் தொடங்கும் நம் கல்வியோ கருப்பு அங்கியில் முடிகிறது, கடைசியில் ஒவ்வொரு கைகளிலும் ஒரு காகிதத்திற்கோடு பட்டம் என்கிற காகிதத்திற்கோடு வைத்து நாம் வேலை என்கிற பிச்சையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வேலையை நாம் உருவாக்கவில்லை என்பதை அவர் அந்த கவிதையிலே சொல்லியிருப்பார். இப்போது நாம் நம்ம மதிப்பீட்டு பகுதிக்கு செல்வோம். என்னுடைய மதிப்பீட்டுக்கு உதவியாக உடனடி பேச்சை மதிப்பீடு செய்ய ஒரு தேர்ந்த சொல்வேந்தர் நம்முடைய மன்றத்தின் நிறுவன உறுப்பினர்
சொல்வேந்தர் வெற்றிவேல் ஐயா அவர்கள் உடனடி பேச்சு பகுதியை மதிப்பீடு செய்து வரும்படி நான் கோரி பெற்றுக்கொள்கிறேன். உறுப்பினர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் அருமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுக்கு மீன் லகுதி இப்பிலி அது படிப்பு, சுக்கு மிளகு திப்பிலி இது கல்வி. ஸோ இப்போ கற்போம் அப்படின்னு சொல்லணும், படிப்போம்னு சொல்லக்கூடாது. வள்ளுவர் சொல்லும்போது கற்க கசடார கற்க கற்றபின் நிற்காதன்னு சொன்னார், படிக்கன்னு சொல்லல. அவர் ஏன் கற்கங்கிற வார்த்தை எங்க போட்டாருன்னு நல்லா உள்வாங்கிக்கணும். இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு உடனடி பெற்று கூட ஒரு வந்தது, இன்றைய கல்வி படிப்பாக தான் இருக்கு, கல்வியா இல்லை. வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அது மட்டும்தான் இருக்கு, கல்வி இல்லை. ஆனால் அந்த இதுக்கு தலைப்பை வந்து நிறைய நல்லபடியாக எடுத்து கொடுத்துருந்தார் எல்லாருக்கும். சிவா அவர்கள் பேசினாரு, சொன்ன மாதிரி இப்போ இந்த உடனடி பேச்சுங்கிறது நீங்கள் எப்படி வரீங்க, உங்களால் வந்து இந்த மாதிரி மக்களை பார்த்து பேச முடியுதா, மேடையில் நிற்க முடியுதா, மேடை வந்து முழுசாகவும் பாவிக்கணும், இந்த மாதிரிலாம் உங்கள் இதெல்லாம் இருக்குது. அதில் கற்றுக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கீங்க. உடனடி பேச்சில் நிறைய விருந்தினர்களை கூப்பிட்டு பேச சொல்கிறதே வந்து அவங்களுக்கு அந்த ஒரு தைரியம்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். சிவா பேசினார், அவர் நல்ல முன்னாடியே தேர்ந்த சொல்வேந்தர் தான். அவர் பேச்சில் வந்து நிறைய தலைப்பை ஒட்டி பேசினார், தலைப்பில் இருக்கிற மாதிரியே தான் பேசினார். ஒரே ஒரு விஷயம் அவருக்கு சொல்லணும் அப்படின்னா, அவரும் வந்து மேடை வந்து முழுசாக பாவிக்காத மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அவர் வந்து தேர்ந்த சொல்வேந்தர், அவர் புது ஆள் இல்லை. அது ஏன்னா நீங்கள் தான் மற்றவங்களுக்கு வந்து உதாரணமாக இருக்கணும். அதுக்காக ஃபைசல் புதியவராக இருந்தாலும் நல்லா அருமையாக வந்து நல்லா பேசினார். அவருடைய நம்ம பேச்சில் வந்து நிறைய உதாரணங்கள், நிறைய நடந்த விடயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் நல்லா பண்ணீங்க. இன்னும் நீங்கள் பேச வேண்டியது வந்து முதல்ல என்ன சொன்னாங்கிறத அதை முதல்ல வாங்கிட்டு அந்த தலைப்பை ஒட்டி முதல்ல ஆரம்பிச்சுட்டு அப்புறம் உங்கள் கருத்தெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் முடிக்கும் போது அந்த தலைப்பை பற்றி சொல்லணும். அது ஒன்று. சுபத்ரா அவங்க ஆசிரியர், அதனால் அவங்களுக்கெல்லாம் அவங்க சொல்லித்தர வேணாம். இருந்தாலும் இந்த சொல்வேந்தரில் அவங்க கற்றுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து மேடையை பாவிக்க வேண்டியது தான். அதே மாதிரி பேசும்போது யாரோ ஒருத்தரே பார்த்து சில பேர் பேசுவாங்க, அதை தவிர எல்லாரையும் பார்த்து அந்த மாதிரி பேசணும். மகேஸ்வரி புத்திசாலி, பேசுனாங்க, நல்லா பேசுனீங்க. இன்னும் கொஞ்சம் உதாரணங்களாக நிறையா சொல்லியிருக்கலாம். ரசீத் ரொம்ப சிறந்த பேச்சாளர். அவர்கிட்ட இருந்து மற்றவங்களாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அவர் எப்படி பேசினார் அப்படின்றத கவனிச்சிருப்பீங்க. அவர் பேசுன மாதிரி நீங்கள் எல்லாரும் கற்றுக்குங்க. அவருக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு ஒன்றும் இல்லை. டாமின், நீங்கள் வந்து நிறைய கூட்டங்கள் கலந்துக்கிட்டீங்க, ஆல்ரெடி நல்லா கலந்துருக்கீங்க, நிறைய பேசியிருக்கீங்க. இருந்தாலும் நீங்கள் உங்கள் விஜய்க்கு கொடுத்த தலைப்பு உங்களுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அதை திறமையாக பண்ணீங்க. வாழ்க. வணக்கம். நன்றி சொல்வேந்தர் வெற்றிவேல் ஐயா அவர்களே. மிகச்சிறந்த ஒரு ஆய்வு. ஒவ்வொருவரும் மற்றவருக்கு ஆசிரியரே. மொழி என்ன மதம் என்ன மனிதம் பார்க்க முன்வந்து உதவுகின்ற மனமே வேண்டும். விழிநீரை பிறர்க்காய் வடிக்கும் போதில் உள்ளத்தின் அடுக்குகளும் உதிர்ந்து போகும். இழிவென்று மற்றவரை என்ன வேண்டாம், இல்லாத நற்குணத்தை கற்க பார்ப்போம். சொல்வதில் அதுதான் செஞ்சுட்டு இருக்கோம். வழியெங்கும் பாடங்கள் வாழ்க்கை கல்வி வகை வகையாய் ஆசிரியர் வானின் கீழே. வானத்துக்கு கீழே எல்லாருக்கும் ஆசிரியர் தான் அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு அடுத்த ஒரு பேச்சு தயார் செய்யப்பட்ட பேச்சு. அந்த பேச்சை மதிப்பீடு செய்ய நம்முடைய மன்றத்தின் முன்னாள் தலைவர் சொல்வேந்தர் நரேஷ் அவர்களை அழைக்கிறேன். நன்றி பொது மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் ஃபக்ருதீன் அவர்களே. என்னுடைய இலக்கு பேச்சாளர் சொல்வேந்தர் மாதவன் விண்ணை தாண்டி வருவாயா என்ற தலைப்பில் தன்னுடைய தயார் செய்யப்பட்ட பேச்சினை கொடுத்தார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதோட குறிக்கோள்கள் 2 தான். ஒன்று, ஒரு சிறப்பான ஒரு சரியான பேச்சினை தர வேண்டும், எந்த தலைப்பில் வேண்டுமானாலும் இருக்கலாம். 2வது, அதற்கு அந்த தலைப்பிற்கு ஏற்ற சரியான புள்ளி விவரங்கள் தரவுகளோடு இருக்க வேண்டும்.
இது 2 தான். இதில் 2வது குறிக்கோளான அந்த தரவுகள் புள்ளி விவரங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நோக்கத்தை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். ஏன்னா கொஞ்ச நஞ்ச தரவுகள் இல்லை. ரஃபேல் அப்படின்னா நம்மளுக்கு இருந்த அந்த ஒரு பிம்பத்தை வந்து அவர் இன்னைக்கு மாற்றிட்டார். இத்தனை இருக்கா இந்த ஒரு விமானம், இத்தனோடு இருக்கிற விஷயத்தில் இந்த பயனுக்குள்ளேயே ஏதோ இருக்கு பாரு அப்படிங்கிற அளவிற்கு அது மிகச்சிறந்த தரவுகள். அதற்கு பின்னாடி இருக்கும் மெனக்கெடல். ஏன்னா இது ரொம்ப சாதாரண, ஏன்னா அந்த ஒப்புமைப்படுத்தி சில தரவுகளை கொடுத்தாங்க இல்லையா. இந்த அதாவது பயணிகள் இருக்கிற விமானம்னா இவ்வளவு தொலைவு வேண்டும், இந்த வேகத்தில் செல்லும். இதே ரஃபேல் விமானம்னா இந்த வேகம், இந்த லேண்டிங் என்று சொல்லப்படி இறங்குவதற்கு இவ்வளோ தொலைவு ஓடுகளம் தேவை. இது போன்ற அந்த ஒப்புமை நமக்கு மனசில் ரொம்ப எளிதில் பதியக்கூடியதாக ஏகப்பட்ட தரவுகளோடு அந்த பேச்சு இருந்தது. ஆக அந்த குறிக்கோள் மிக சிறப்பாக இருந்தது. இன்னும் அவருடைய பேச்சில் என்ன ஒரு சிறப்பு என்றால் அந்த ஒப்புமையோடு அந்த மேடையை சரியாக பாவிப்பது, அது சொல்ல வந்த கருத்துக்களை அந்த தலைப்பை ஒட்டி நகைச்சுவையோடு ஆரம்பித்தார். நம்ம மனசில் என்ன இருந்ததோ நினைத்தாண்டி வருவாயா என்ற இடத்தில் இருந்து அதை நகைச்சுவையாக நம்மளை கவனிக்க வைத்து அப்படியே நான் ரஃபேலுக்கு போகிறேங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த டிரான்சிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பேச்சு எப்படி இருக்க வேண்டும் அதற்கு ஒரு சிறப்பானது, நம்மளை கவனிப்பதற்கு ஒரு சின்ன நகைச்சுவை, அப்படியே அந்த புள்ளி விவரங்களை தொடர்ச்சியாக சொல்லி நம்மளை தொடர்ந்து கவனிப்பில் பிரமிக்க வைத்தார். மிகச் சிறப்பான பேச்சு. சரி, என்ன அதில் முன்னேற்றம் செய்ய வேண்டும், அங்கே தான் ரொம்ப முக்கியம். முதலாவது மீண்டும் அவருக்கு சொல்வது கை பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளேயே இருந்தது. அது அவருக்கு மீண்டும் சொல்லக்கூடிய அறிவுரை. அந்த இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலாவது. இரண்டாவது, ரஃபேல் அந்த விமானத்தின் வேகத்திற்கு ஏற்ப இவரோட பேச்சு வேகமாகவே இருக்கு. நாம் அந்த அளவு வேகமாக ஓட முடியாது. அதான் அந்த பேச்சு கொஞ்சம் நம் மனதில் அந்த ஏகப்பட்ட புள்ளி விவரங்களை சொல்லும்போது மனசில் பதியறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும். அதனால் அந்த பேச்சு கொஞ்சம் நிதானமாக சென்றிருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆரம்பத்தை ரொம்ப அருமையாக ஆரம்பித்தார், நகைச்சுவையாக கொண்டு போனவர், நல்லா போனார். ஏன்னா ரஃபேலை பற்றி பேசினாலும் எப்படி எவ்வளோ வேகமாக போனாலும் டக்குன்னு இறக்க முடியுமோ அதே மாதிரி அவ்வளோ வேகமாக போயிட்டு இருந்த பேச்சை டக்குன்னு முடிச்சிட்டீங்க. அதை நம்ம அந்த பயணிகள் செல்லும் விமானத்தை போல சரியாக நீங்கள் அதை நிறுத்தி இருந்தால் இந்த பேச்சு இன்னும் மிகச் சிறப்பாக இருந்திருக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிவிடுகிறேன். சிறப்பான மதிப்பீடு. சொல்வேந்தர்களே, அடுத்து நாம் அலுவலர்களின் அறிக்கையை பார்க்க இருக்கிறோம். நம்முடைய சொல்லாசன் சொன்னது போல நாம் ஏன் அந்த பழைய சொற்களை, தமிழில் வழக்கொழித்து போன சொற்களை ஏன் கொண்டு வருகிறோம் என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் அவற்றை புத்துயிர் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படித்தான் தமிழை நாம் இன்னும் சிறப்பாக வாழ வைக்க முடியும். அந்த வகையில் ஏமம் என்ற அருமையான சொல்லை சொல்லாசன் சொல்லியிருந்தார். எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. மலையாளத்தில் காதலுக்கு என்ன பெயர் யாருக்காவது தெரியுமா? இப்போ தேவையில்லையே, மதிப்பீட்டாளர்கள் இருவர் இருக்கிறார்கள். இல்ல எனக்கு சரி, நாம் நிகழ்ச்சிக்கு சொல்லுவோம். ஏமம் என்ற சொல் தமிழ் சொல் என்பதை நாம் அறிவோம். அதற்கு நிறைய பொருட்கள் இருக்கின்றன. இன்பம் என்ற ஒரு பொருள், மயக்கம் என்ற ஒரு பொருள், காவல் என்று பிரதான பொருள் இருக்கிறது, பாதுகாப்பு என்பதுதான் அதனுடைய முதன்மையான பொருளாக இருக்கிறது. மலையாளத்தில் காதலுக்கு என்ன காமம் என்ன சொல்றது? பிரேமம். பிரேமம் என்பது எப்படி வந்தது என்று பார்த்தால் அது கூட வடமொழியோ என்று நான் ஐயப்பட்டேன். ஆனால் வடமொழி இல்லை, தமிழ்தான் என்று சொல்கிறார்கள். பிறன் மீது நாம் கொள்கிற பாதுகாப்பு உணர்வு, பிறன் மீது நாம் கொள்கிற ஏமம், பிற ஏமம் தான் பெரியரா வந்த ஏமம் பிரேமம் என்று ஆகிவிட்டதாம். அப்படி ஒரு கருத்தை சொல்கிறார்கள் தமிழ்வாதிகள், அப்படி ஒரு கருத்தை சொல்கிறார்கள். ஆக பிரேமம் என்கிற வார்த்தை இன்றைக்கு தமிழிலே இல்லை. ஏன்? இப்போ நாம் பயன்படுத்தாமல் விட்டதா? இது போல ஏமம் என்கிற வார்த்தை நாம் பயன்படுத்தாமல் விட்டால் நாளைக்கு வேறொரு மொழிக்காரன் அதை கவர்ந்து சென்று விடுவான். ஆகவே நாம் இந்த சொற்களை பயன்படுத்த வேண்டும். நம்முடைய அலுவலர்களுடைய அறிக்கையை பார்ப்போம். நான் இவ்வளவு நேரம் சொன்னேன், சொல்லாசன் தான் எத்தனை பேர் இந்த சொல்ல சொன்னாங்கன்னு கேட்பேன். யாருமே சொல்லணும்னு சொல்ல போறேன். அனைத்து சொல்வேந்தருக்கும் இனிய மாலை வணக்கம். சொல்வேந்தர் ஃபக்ருதீன் 3 தடவை தவிர இங்கு வேறு யாரும் போய்க்கவில்லை. சொல்வேந்தர் ஜாஃபர் அவர்களே, அடுத்ததாக அசைச்சொல் கணக்காளர் சொல்வேந்தர் ஜியாவுதீன் அவருடைய அறிக்கையை கேட்போம். மீண்டும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
அனைவருமே சிறப்பாக பேசினார்கள். கொடுத்த நேரத்தில் எந்த நீண்ட இடைவெளியும் இல்லாமல் எந்த அசை சொல்லும் பயன்படுத்தாமல் அழகான பேச்சை முடித்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் புதிய உறுப்பினராக இருப்பவர்கள், விருந்தினர்களாக வந்தவர்கள், அவர்கள் பங்கேற்ற உடனடி பேச்சு கூட சிறப்பாக இருந்தது. எந்த தடையும் இல்லை. ஒரே ஒருவருக்கும் அந்த இடைச்சொல்லோடு பேசியிருந்தார். அவர் ஒருவராக தனியாக இருப்பதால் அவர் பெயரை குறிப்பிட வேண்டாம் என்று நினைக்கிறேன். இனியும் அது இருக்காது என்று இலக்கணாசான் சொல்லுவது மகேஸ்வரி அவர்கள். சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று எல்லாருமே ஆங்கில வார்த்தைகள் கலந்து தான் பேசணும். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சிவா அவர்கள் நிறைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய உபயோகப்படுத்துனீங்க. அதுக்கு அடுத்து மாதவன் அவர்களும் கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணாங்க. லைக் டேக் ஆஃப், லேண்டிங், பேசஞ்சர் ஃப்ளைட், இது மாதிரி நிறைய யூஸ் பயன்படுத்துனீங்க. இது எல்லாமே தவிர்த்துக்கலாம். அதற்கு நிகராக நான் சொல்றேன். இல்ல நீங்க நாவல் மேபி அது லாஸ்ட் இல்ல அதுக்கு நிகரான வார்த்தை சொல்லிக்கலாம். பயணியர் விமானம் சொல்வதற்களே. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நேர காப்பாளர் விஜய் ஜாமியன் அவர்களுடைய அறிக்கை. யாரை எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணாங்க தொடங்கணும் அப்படிங்கிறது அது நான் அனைவருக்கும் மாலை வணக்கம். உடனடி பேச்சு பகுதியில் முதலாவதாக வந்த சொல்வேந்தர் சிவா அவர்கள் 2 நிமிடம் 10 நொடிகள் எடுத்துக்கொண்டார். அடுத்தது ஃபைசல் அவர்கள் 2 நிமிடம் 2 நொடிகள். சுபத்ரா 2.5 நிமிடங்கள். அண்ட் மகேஸ்வரி 1 நிமிடம் 26 நொடிகள். ராஷித் ஐயா 1 நிமிடம் 47 நொடிகள். டேமியன் அவர்கள் 1 நிமிடம் 52 நொடிகள் எடுத்துக்கொண்டார். தயார் செய்யப்பட்ட பேச்சில் மாதவன் அவங்க 7 நிமிடங்கள் 20 நொடிகள் எடுத்துக்கொண்டார். வாக்கு கணக்காளர் பொதுவான மதிப்பீட்டுக்கு சொல்வோம். நிகழ்ச்சி கூட்டம் தொடங்கிய நேரம் 5 மணி 18 நிமிடங்கள் தாமதமாக தொடங்கி இருக்கிறோம். நெறியாளர் சொன்னது போல கூட்டத்தை இந்த தாமதத்தை நாம் தவிர்க்க வேண்டும். நெறியாளரும் அதற்கு ஒரே நேரத்தில் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இன்றைய சொல்லும் குரலும் ஒட்டப்படவில்லை. அடுத்த கூட்டங்களில் அவற்றை ஒட்டுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். பதாகை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. லெக்டன் தேவைப்படாது, அந்த மேடை தேவைப்படாவிட்டாலும் அது இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அடுத்ததாக பொறுப்புகளை பற்றி நெறியாளர் நிறைய சொல்லிக் கொண்டிருந்தார். என்னென்ன பொறுப்புகள் என்று. அது புதியவர்கள் நிறைய இருப்பதால் அப்படி சொன்னாரே தவிர வழக்கமாக அவற்றை பொறுப்பாளர் சொல்லக்கூடாது. அந்த பொறுப்பை ஏற்றவர் தான் அதை பற்றி விளக்க வேண்டும். உடனடி பேச்சு ஆசான் தன்னுடைய முன்னுரையை கொஞ்சம் சுருக்கிக் கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து. மற்றபடி இன்றைய கூட்டம் எல்லோரும் மிகச் சிறப்பாக இந்த கூட்டத்தை தூய்த்து இன்புற்றியிருப்பது என்று நம்புகிறேன். நிகழ்ச்சி மேடையை நெறியாளர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி சொல்வேந்தர் பகுதியின் அவர்களே. சிறப்பான மதிப்பீட்டு பகுதியை அளித்தமைக்கு மேலும் ஒரு கரகோஷத்தை வழங்குவோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் சரியாக அந்த 15 நிமிட இடைவெளியில் தான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அதாவது நிகழ்ச்சி குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட முறையில் சென்று கொண்டுள்ளது. நாம் தாமதமாக ஆரம்பித்த அந்த 18 நிமிடம் மாத்திரமே நாம் நிகழ்ச்சியில் பின்தங்கி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். நேர காப்பாளர்களே, அனைத்து மதிப்பீட்டாளர்களும் நேர அளவில் தந்திருக்கிறார்கள். நன்றி. அன்பர்களே, உங்கள் வாக்குகளை இன்றைய சிறந்த மதிப்பீட்டாளர்களை தேர்ந்தெடுத்து வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று வெற்றிவேல் ஐயா அவர்கள் உடனடி பேச்சை மதிப்பீடு செய்தவர். அடுத்ததாக சொல்வேந்தர் பகுதீன் அவர்கள், நரேஷ் அவர்கள் உடனடி பேச்சு மதிப்பீட்டாளர். வாக்கு கணக்காளர் வாக்குகளை எண்ணும் நேரத்தில் தலைவர் அவர்களை மேடைக்கு அழைத்து
அதற்குண்டான நீங்க வெற்றியாளர் யாராவது மதிப்பீட்டாளர் நிறைய சொல்வேந்தர் இல்ல அதுக்குள்ள நீங்க வந்து தயார் செய்யப்பட்ட பேஜுக்கு அவருக்கு கொடுத்தாங்க. அவர் ஒருத்தர் தான் சிங்கிள் அவருக்கு அவார்டு கொடுத்தாங்க. தயார் செய்யப்பட்ட பேச்சு பகுதியில் போட்டியாளர்கள் இல்லாத காரணத்தினால் சொல்வேந்தர் மாதவன் அவர்களுக்கு பரிசிலை வழங்குவதற்கு தலைவர் அவர்களை நிறைய தலைவர் இல்ல ஸ்கிரிப்ட்ல தப்பு வாக்கு கணக்கான சொல்வேந்தர் மாதவன் அவர்கள் மணிக்கிறோம். நீங்க வாக்கு கணக்கான அவங்க சுபத்திரன் போட்டோ மேடையை தலைவரிடம் நேரம் கருதி பொதுவாக இந்த பகுதி என்னுடைய அங்கத்தில் வந்தாலும் நேரம் கருதி தலைவரிடம் மேடை கொடுத்திருக்கிறேன். நன்றி சொல்லுங்கள் இம்தியாஸ் அவர்களே. சிறந்த நெறியாளர் மற்றும் சிறந்த அலுவலருக்கும் உங்களுடைய வாக்குகளை இடலாம். சிறந்த நெறியாளர் என்ற நெறியாளர் சொல்வேந்தர் இம்தியாஸ் அவர்கள், உடனடி பேச்சு ஆசான் சொல்வேந்தர் நரேஷ்குமார் அவர்கள், பொது மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் ஃபக்ருதீன் அவர்கள். இந்த 3 பேரில் யாரையாவது ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதே போல அலுவலர்கள், சிறந்த அலுவலர்கள் பட்டியலில் சொல்லாசான் சொல்வேந்தர் ஜாஃபர், இலக்கண ஆசான் சொல்வேந்தர் மகேஸ்வரி, அசைச்சொல் கணக்காளர் சொல்வேந்தர் ஜியாவுதீன், நேர காப்பாளர் விஜிடேமியன், வாக்கு கணக்காளர் சொல்வேந்தர் சுபத்ரா. இந்த 5 பேரில் சிறந்த அலுவலரை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். வாக்குகள் எண்ணப்படும் சமயத்தில் ஒரு சிறப்பு கோரிக்கை ஒன்று வந்திருக்கிறது. சொல்வேந்தர் மாதவன் அவர்கள் நம்மிடையே ஒரு சில கருத்துக்கள் 1 நிமிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். அவரை மேடை அலுவலர்கள் பெயர் மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன். சொல்லாசான் சொல்வேந்தர் ஜாஃபர் சாதிக், இலக்கண ஆசான் சொல்வேந்தர் மகேஸ்வரி, அசைச்சொல் கணக்காளர் சொல்வேந்தர் ஜியாவுதீன், நேர காப்பாளர் சொல்வேந்தர் விஜிடேமியன், வாக்கு கணக்காளர் சொல்வேந்தர் சுபத்ரா மாதவன். சிறந்த அலுவலருக்கு நீங்கள் உங்கள் வாக்குகளை இடலாம். சொல்வேந்தர் மாதவன். சொல்லுங்கிறவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கம். இது வந்து ஒரு நன்றி நவிதல் தான். எல்லாருக்கும் தெரியும், போன மாதம் எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க. அதுக்கு வந்து நான் ஊரில் போயிருந்தேன். இப்போ இருக்கும்போது இது வந்து அதாவது வந்து இப்போ வந்து எப்படி கம்யூனிகேஷன்னா நம்மளுக்கு தெரியல, வாட்ஸ்அப் மூலம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் எல்லா குரூப்பும் எல்லாமே வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு மோர் எமோஷனல், மோர் சென்டிமெண்டல், மோர் அட்டாச்டு இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு மனுஷங்களுக்கு வந்து கஷ்டம் இருக்கும்போது தான் அந்த கஷ்டத்தை எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க, அதை வந்து பங்கு எடுக்கிறது யார் வராங்கிறது தான் அந்த கஷ்டம் எப்படி விளங்குறத பொறுத்து. அதில் எனக்கு தெரிஞ்சு இந்த குரூப் நம்ம தமிழ் சங்கம் குரூப் வந்து என்னை வந்து ரொம்ப அஃபெக்ஷனாக ரொம்ப அதிகமாக ரீச் ஆன மாதிரி எனக்கு மனசில் தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த சுழந்த மன்றத்திலேயே நீங்கள் வந்து ஒரு அம்மாவுக்காக ஒரு கண்டோலன்ஸ் இது பண்ணி இரங்கல் கூட்டம் பண்ணீங்க. அதற்கு நன்றி தெரிவிக்கணுங்கிறது தான் இந்த 1 நிமிடம் தயத்தம் வாங்கினேன். எல்லாருக்கும் மிக்க நன்றி. இந்த உறவும் இந்த நெருங்கிய தொடர்பும் தொடர்ந்து கடைபிடிக்கும் என்று சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னொரு நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த நம்ம சொல்வேந்தர் மன்றத்திலிருந்து சிவா ஐயா வந்து நேரா வந்தார். இந்த சிவா வந்தாரு, நம்ம சிவா ஐயாவும் நேரா வந்து இரங்கலில் பங்கு கொண்டார். ரொம்ப நன்றி அவருக்கும். நன்றி சொல்லுங்கள் மாதவன் அவர்களே. வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கும் சமயத்தில் நான் இப்பொழுது கூட்டத்தின் ஒரு சிறப்பு அலுவல் பகுதியை இந்த நேரத்தில் துவங்கி வைக்கிறேன்.
ஏதாவது நகர்வுகள் அல்லது பிரேரணைகள் தாக்கல் செய்யப்பட உள்ளதா? சொல்லுங்க தலைவர் அவர்களே, மன்றத்தின் அங்கத்தவர்களாக சேர்வதற்கு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான பிரேரணையை அவை முன் தாக்கல் செய்கிறேன். நம்முடைய மன்றத்தின் சட்ட வல்லுநர் இம்தியாஸ் அவர்கள் இந்த அவையில் இருக்கிறார்களா? நிகழ்ச்சி அவதானிக்க. இந்த பிரேரணையை யாராவது வழிமொழியலாம்? வழிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. படைக்கல சேவர் அவர்களே, புதிய அங்கத்தவர்களாக இன்று இணையவிருக்கும் சொல்வேந்தர் விருந்தினர்களை நீங்கள் தனி அறைக்கு அழைத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். புதிதாக இணைய இன்று விருப்பம் தெரிவித்திருப்பவர்கள் விருந்தினர் சிவா மற்றும் விருந்தினர் சித்ரா அவர்கள். அவர் அடுத்த வாரத்தில் சேர்றாங்க. இல்ல நீங்க சேர்றது விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் வந்து நீங்க தான் சொல்லணும். தாக்கல் செய்யுங்க. அவங்களை உள்ளே தொழுகிறேன். சூப்பர். உறுப்பினர் சேர்க்கை உபதலைவர் அவர்களே, இன்றைக்கு இணைய விருப்பம் தெரிவித்த விருந்தினர்களை அறிவிக்கவும். சொல்வேந்தர் சிவா அவர்கள், சொல்வேந்தர் சிவா சித்ரா அவர்கள். படைக்கல செய்வர்கள் அவர்களை தனியாரைக்கு அழைத்து செல்லுமாறு சின்ன திரு சிவா மற்றும் சித்ரா ஆகியோரை மன்றத்தின் உறுப்பினராக சேர்ப்பதற்கு பிரேரணை இந்த அவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இப்பிரேரணையை இந்த சபையோரின் விவாதத்திற்கு விடுகிறேன். இதை பற்றிய சபையோரின் கருத்துக்களை நீங்கள் கூறலாம். இப்பிரேரணைக்கு ஆதரவானவர்கள் தங்களுடைய கையை உயர்த்தலாம். உறுப்பினர்கள் இந்த பிரேரணை நன்றி. இந்த பிரேரணைக்கு எதிரானவர்கள் தங்களுடைய கையை உயர்த்தலாம். நன்றி. பிரேரணை ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த சபையோரால் பலத்த கரகோஷத்தை படைக்கல சேவர் அவர்களை விருந்தினர்களை அவையோருக்கு அழைத்து வருமாறு சபைக்கு அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பர்களே, உங்கள் பலத்த கரகோஷத்தை மீண்டும் சக சொல்வேந்தர்களே, இப்பொழுது இந்த புதிய அங்கத்தவர்கள் ரியாத் தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் உறுப்பினர்களாக இணைத்துக் கொள்வதில் பெருமை அடைகிறோம். இது மன்றத்திற்கும் இப்புதிய உறுப்பினர்களுக்கும் ஒரு முக்கியமான தருணம். இவர்கள் தங்கள் தொடர்பாடல் மற்றும் தலைமைத்துவ பண்பை வளர்த்துக் கொள்வதற்கான தேடலுடன் நம்முடைய சொல்வேந்தர் மன்றத்தில் நாடியுள்ளார்கள். இது அங்கத்தவர்களாகிய எமக்கு அவர்களின் இலக்கை அடைய உதவுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பாகும். நமது உறுப்பினருக்கான துணைத் தலைவர் மேடைக்கு அழைக்கிறேன். நம்முடைய புதிய உறுப்பினர்களுக்கான பட்டயத்தை வழங்கி சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். செக்ரட்டரி அவர்களை அதை மேடைக்கு அழைக்கிறேன். செயலாளர் பின் வந்து மேடம், நீங்க பின் வந்து மேடம் நீங்க சார்.
ஓகே சார். நன்றி. போட்டோ நண்பர்களே, 30 லட்சம் மக்களின் பேச்சுத்திறன் மற்றும் தலைமைத்துவ பண்புகளை வளர்த்துக் கொள்ள உதவிய ஒரு உலகளாவிய நிறுவனத்தில் உறுப்பினராக சேர்கிறீர்கள். ரியாத் தமிழ் சொல்வந்த மன்றத்தின் உறுப்பினர்களாகிய நீங்கள் நிரூபிக்கப்பட்ட ஒரு செயல் வழி திட்டத்தின் மூலம் பயனடைய இருக்கிறீர்கள். பகிர்ந்து மகிழ்தல் என்ற பண்புக்கு இலக்கணமாக பிறருக்கு உதவி செய்வதில் தன்னையே அர்ப்பணிப்பு செய்யும் ஒரு தலைசிறந்த மக்கள் கூட்டத்தில் நீங்களும் ஒரு அங்கமாக இணைய போகிறீர்கள். தயவு செய்து உங்கள் சக அங்கத்தவர்களை பார்த்து புதிய உறுப்பினர்களுக்கான உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளவும். நான் சித்ரா ரியாத் தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் சக உறுப்பினர்கள் முன்னிலையில் எடுக்கும் உறுதிமொழியானது மன்றத்தின் கூட்டங்களுக்கு தவறாமல் வருவது, கூட்டத்தில் கொடுக்கப்படும் அனைத்து பொறுப்புகளுக்கும் எனது முழு பங்களிப்பை வழங்குவது, அனைத்து திட்டங்களையும் சொல்வேந்தர் கையேடுகளில் முறைப்படி தயார் செய்வது, சக உறுப்பினர்களுடன் சுமூகமான நட்புறவை வளர்ப்பது, ஆக்கப்பூர்வமான நேர்மறையான மதிப்பீடுகளை வழங்குவது மற்றும் புதிய அங்கத்தவர்களை அறிமுகம் செய்வதன் மூலம் அவர்களும் சொல்வேந்தர் மன்றத்தின் நன்மைகளை பெறச் செய்வதும் ஆகும். நான் சிவகுமார் ரியாத் தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் சக உறுப்பினர்கள் முன்னிலையில் எடுக்கும் உறுதிமொழியானது மன்றத்தின் கூட்டங்களுக்கு தவறாமல் வருவது, கூட்டத்தில் கொடுக்கப்படும் அனைத்து பொறுப்புகளுக்கும் எனது முழு பங்களிப்பை வழங்குவது, அனைத்து திட்டங்களையும் சொல்வேந்தர் கையேடுகளின் முறைப்படி தயார் செய்வது, சக உறுப்பினர்களுடன் சுமூகமான நட்புறவை வளர்ப்பது, ஆக்கப்பூர்வமான நேர்மறையான மதிப்பீடுகளை வழங்குவது மற்றும் புதிய அங்கத்தவர்களை அறிமுகம் செய்வதன் மூலம் அவர்களுக்கு சொல்வேந்தர் மன்றத்தின் நன்மைகளை பெறச் செய்வதாகும். நன்றி. நன்றி. இப்போது மன்ற அங்கத்தவர்கள் தயவு செய்து எழுந்து நின்று நமது மன்றத்தின் ஆதரவு உறுதிமொழியை புதிய அங்கத்தவர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரியாத் தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் உறுப்பினர்களாகிய நாங்கள் செய்யும் உறுதிமொழி உங்கள் சுய முன்னேற்றத்திற்கு உதவுவது, ஆக்கப்பூர்வமான உதவியான மதிப்பீடுகளை வழங்குவது, சுமூகமான நட்பான சூழ்நிலையை பாதுகாப்பது, மற்றவர்களுக்கு உதவும் வகையிலான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது மற்றும் மன்ற உறுப்பினர் ஆகியதன் பயன்களையும் அனுபவத்தையும் பெற செய்தல் ஆகும். நன்றி. அமரலாம். கல்விக்கான கல்வி உபதலைவர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். உங்களுக்கான மன்றத்தின் கையேடுகள் உங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்படும். திரு சிவகுமார் அவர்களுக்கு மதியுரைஞராக சொல்வேந்தர் நரேஷ் அவர்களையும், சொல்வேந்தர் சித்ரா அவர்களுக்கு மதியுரைஞராக சொல்வேந்தர் ஃபக்ருதீன் அவர்களையும் நியமிக்கிறேன். அனுபவமிக்க சொல்வேந்தர்களாகிய நீங்கள் இந்த புதிய அங்கத்தினர்களுக்கு எல்லா வகையிலும் அவர்களின் பேச்சாற்றல் மற்றும் தலைமைத்துவ பண்புகளை வளர்த்து கொள்ள அவர்களின் மதியுரைஞர்கள் என்ற வகையில் உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் அனுபவத்தையும் நீங்கள் பெற்ற அறிவையும் புதிய அங்கத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வதன் மூலம் அவர்கள் துரிதமாக அவர்கள் இலக்கை அடைய உதவுவேன் என்ற உறுதிமொழியை தர முடியுமா? தர முடியும். நன்றி. புதிய உறுப்பினர்களே, உங்களுக்கும் ஒரு கடமை உண்டு. அதாவது உங்கள் தன்மைகளை வளர்த்து கொள்ள உங்களை அர்ப்பணித்துக் கொள்வதோடு இந்த மகத்தான வாய்ப்பை மற்றவர்களும் பெறச் செய்வதும் மன்றத்தின் உறுதியான முன்னேற்றத்திற்கு உதவுவதும் ஆகும்.
இன்று முதல் நீங்கள் இருவரும் சொல்வேந்தர்கள் என்று பெருமையோடு அழைக்கப்படுவீர்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் மன்றத்திற்கு வரவேற்று தங்கள் ஆசனத்தில் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கல்வி உபதலைவர் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை உபதலைவர். உங்களுக்கு மீண்டும் இருக்கிறேன். நீங்களும் உங்கள் இருக்கையில் அமரலாம். இத்துடன் இந்த விசேட அலுவல் பகுதியை முடித்து வைக்கிறேன். மீண்டும் நம்முடைய கூட்டத்தின் இறுதி பகுதிக்கு செல்லலாம். வாக்கு கணக்காளர் அவர்களே, வெற்றியாளர்களை தேர்வு செய்துவிட்டார்கள். சிறந்த நெறியாளரை அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிறந்த நெறியாளர் சொல்வேந்தர் திரு நரேஷ் அவர்கள். சிறந்த அலுவலர் சிறந்த உடனடி பேச்சு, அதுவும் சொல்லுவேன் சுபத்ரா மாதவன் அவர்கள். நிறைய விருந்தினர்களை வந்து கூட்டிட்டு வந்ததுனால எல்லாரும் எனக்கு இன்னொரு விஷயம் மேடம், நீங்க திரு சொல்வேந்தர் ஃபக்ருதீன் அவர்கள். இல்ல, சிறந்த மதிப்பீட்டாளர் யாரும் கிடையாது. சிறந்த நெறியாளர் சொல்வேந்தர் ஃபக்ருதீன், சிறந்த மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் நரேஷ். நன்றி வாக்குகளாளர் அவர்களே. இன்றைய இலக்கணாசன் அவர்களே, சிறந்த நாவன்மை மிக்கவரை தேர்வு செய்திருக்கிறீர்களா? அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் வணக்கம். இன்றைய நாவன்மை மிக்கவர் திரு சொல்வேந்தர் டேமியன் அவர்கள். அவர் எந்த இடத்துலையுமே ஆங்கில வார்த்தை உபயோகிக்கவே பெண்கள் தான் நன்றி. நாம் நம்முடைய இந்த கூட்டத்தின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்று நமக்கு அதிகமான விருந்தினர்கள் வந்திருந்தார்கள். விருந்தினர்கள் இன்றைய நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஓரிரு வார்த்தைகளில் சொல்லலாம். நம்முடைய மன்றத்திற்கு இன்று விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஒரு சொல்வேந்தர், சுவனம் சொல்வேந்தர் மன்றத்தின் கல்வி உபதலைவராக இருக்கக்கூடிய சொல்வேந்தர் சமீம் அவர்களை ஒரு வார்த்தையை பேசுமாறு இருக்கின்றேன். இன்று எங்களை எனக்கு வரவேற்றதற்கு மிகவும் நன்றி. அங்கேயும் சோனம் தமிழ் டோஸ் மாஸ்டர்ஸ் அப்படின்னாலுமே கூட அதிகமாக இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே புதிதாக எல்லாருமே தமிழில் பேச முயற்சி செய்தது வந்து மிகவும் அருமையாக இருந்தது. நானும் இப்போ கஷ்டப்பட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இங்கே எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, வருங்காலத்தில் இங்கே அடிக்கடி வரோம் அப்படின்னா நமக்கும் இலகுவாகும், பழகிடும். சித்திரமும் கைப்பழக்கம், தமிழும் நான் பழக்கம் பழகிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். வேறு ஏதேனும் விருந்தினர்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய விரும்பினால் வரலாம். ஷியாம், விருந்தினர் ஷியாம், இன்றைய நிகழ்ச்சி எவ்வாறு இருந்தது? உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். அப்படியே கூட சொல்லலாம், அங்கிருந்து கூட சொல்லலாம். சொல்லுங்க. இங்கே வர்றது வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஏன்னா எல்லாரும் தமிழில் பேசுறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலே தமிழில் பேசுறதுல எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். பட் ரியாத்தில் இவ்வளோ தூரம் நீங்கள் இது பண்ணுறது ரொம்ப இது கண்டினியூ பண்ணணும் தொடர்ந்து. அதுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி சில வார்த்தைகள் இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது நமக்கு.
ஸோ மேபி டோஸ்ட் மாஸ்டரை பற்றி நான் படிச்சிருக்கிறேன், ஒரு பெரிய வெப்சைட் நல்ல இது இருக்குது. மேபி அவங்கள்ட்ட எஸ்எம்எஸ் கேட்டுலாம் இருக்கும். இது நீங்கள் ஒரு அட்மினாக வச்சு நாளைக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து நம்ம மெம்பர்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அது வந்து என்றைக்குமே மறக்காமல் அவங்க ரீட் பண்ணுறது. போன வாரம் ஒரு புது வார்த்தை நான் கற்றுக்கிட்டேன்னா நீங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை, இந்த வாரம் ஞாபகம் இருக்கீங்க, அடுத்த வாரம் ஞாபகம் இருக்காது, வேற ஏதாவது. ஸோ இப்படி வந்து புதுசாக நம்ம கேட்கறதுனால ரெக்கார்டட் ஏதாவது ஒரு வழியில் ஒரு எஸ்எம்எஸ் ஏதாவது ஒரு அட்மின் இருக்கிறாங்க, ஒரு எஸ்எம்எஸ் கேட்வேயோ ஒரு ஜஸ்ட் அது ஒரு பொருள் இதுதான் இன்னைக்கு கற்றுக்கிட்டோம். அது என்னைக்காவது ஒரு ஓகே ரேட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஒரு இது ஒரு ஜஸ்ட் இந்த ஃபீட்பேக். அருமையான ஆலோசனை, சிறந்த ஆலோசனை கூட நிச்சயமாக அதை பரிசீலனை செய்து எங்களுடைய மன்ற குழுமத்திலே கூட இதில் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். சிறப்பான ஆலோசனை. விருந்தினர் ஷியாம், உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது? ஸ்ரீராம் நினைக்கிறேன். இது ஒரு வித்தியாசமாக இருந்தது. நான் இந்த தடவை நான் முதல்ல எதிர்பார்த்தது ரொம்ப ஆங்கிலம் சார்ந்த டோஸ்ட் மாஸ்டர். அவர் அப்புறம் அவரான அனுப்பிச்சிருந்தது முன்னாடி நான் சரியாக படிக்கல. ஆனால் இது சில வார்த்தைகள்லாம் ரொம்ப அந்த இலகுவாக சில அதெல்லாம் ரொம்ப பயன்படுத்தின சில வார்த்தைகள்லாம் ஒரு ஒரு புதிய தலைமுறையாக அது மாதிரி ஒரு இதை பார்க்குற ஒரு இது இருந்தது. அவருடைய நரேஷ் அவருடைய இந்த vocabulary தமிழ் அவருடைய அவர் யூஸ் பண்ணுற சில வார்த்தைகள் பிரமிப்பாக இருந்தது. அந்த சார் அவரோட யூஸ் பண்ணதும் இவங்க 2-3 பேர் ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும். தமிழுக்கு இங்கிலீஷ் தான் ஹைலைட்டு. இவங்க சொன்னது அவங்களுக்கு தெரிஞ்சது இத்தனை வருஷங்களாக அவங்க இங்கே இருக்காங்கன்ற போது அவங்க பேச்சில் அதோட மற்றவங்க பேசுறதோட அவங்க ஒரு அதுக்கு மேலே அவங்க யூஸ் பண்ணுற சில வார்த்தைகளாக இருக்கட்டும், இந்த சரியான அந்த பிரயோகம் இருக்கட்டும், அது உண்மையிலே வேற ஏதாவது விருந்தினர்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க முன் வந்தால் தெரிவிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜஸ்ட் சும்மா ஃப்ரெண்டோட சிவாவோட வந்து பார்க்கலாம் தான் வந்தேன். நான் எல்லாரும் பேசுகிறத பார்த்தா எனக்கு ஒரு ரொம்ப மன்னிக்கணும், நிறைய இங்கிலீஷ் வார்த்தை வருது, எனக்கு சுத்த தமிழ் அவ்வளோவா வராது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. வரும் வகுப்புகளில் நானும் கண்டிப்பாக உறுப்பினராக சேர்ந்து கொள்வேன். அதுக்கு உங்களோட உறுதுணையை கண்டிப்பாக எனக்கு நன்றி. நன்றி. அதை குறித்து கொண்டோம். உறுப்பினர் சேர்க்கை உபதலைவர் அவர்களே, அனைத்து விருந்தினர்களின் தொலைபேசி எண்களையும் மின்னஞ்சல்களையும் வாங்கி வைத்துவிட்டு அவர்களை தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியோட படங்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய முகநூல்லையும் வாட்ஸ்அப் குழுமத்திலையும் வரும். நம்மளுடைய நம்ம இது கொடுத்தீங்கன்னா அந்த குழுமத்தில் நீங்க சேர்த்துடலாம். முகநூல் குழுமம் இருக்கு சொல்வேந்தர்னு சொல்லிட்டு, அதுல எல்லா அந்த படங்கள் எல்லாம் இதுவரை நடந்த அத்தனை நிகழ்ச்சியோடைய படங்களும் வீடியோவும் அதில் கிடையாது. நன்றி. இதோடு இன்றைய கூட்டத்தை நான் உத்தியோகபூர்வமாக வைக்கிறேன். அனைவரும் அப்படியே இருக்கையில் அமரலாம். ஒரு சிறிய அறிவிப்பு ஒன்று காத்திருக்கிறது. சொல்வேந்தர் மாதவன் அவர்கள் உறுப்பினர் சேர்க்கைக்கான உபதலைவர்கள் சிறிய ஒரு அறிவிப்பை செய்ய இருக்கிறாங்க. முக்கியமான சொல்வேந்தர்களுக்கும் யார் யார் கையை தூக்குனாங்களோ எல்லாருக்கும் ஆட்டோ ரினிவல் பண்ணியாச்சு. அதான் அவங்களுக்கு 2 தடவை ரினிவல் பண்ணியாச்சு. யூசுப் ஐயா வந்து அவங்க வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணியாச்சு. அப்போ ரசீத் ஐயா வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணியாரு. அவங்க இன்னைக்கு தான் சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. புது மெம்பர்ஸ் வந்து 2 பேர் சேர்த்துருவாங்க, மிச்சம் 4 பேர் வந்து சேர்ந்துருவாங்க. மொத்தம் வந்து இந்த செப்டம்பர் மாதம் என்ன சேர்க்கணுமோ அது வந்து நம்ம பண்ணியாச்சு. அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். இந்த டோர் வந்து வெற்றியோட திறக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு 250 ரினியூவலுக்கு, புது மெம்பர்களுக்கு 275. 250 தான் கேட்குறாங்க. ப்ரோமோவா? நீங்க ஒரு நம்பர் சேர்த்து விட்டீங்கன்னா 50 மட்டும் தான் 275. அடுத்த முறையில இருந்து 250 தான். உங்களுக்கான பாடத்திட்டங்கள் கையேடுகள் உங்களுக்கு அனுப்பப்படும். அதற்காகவே ரெஃபரலுக்கு போனஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. அதான் யார் நீங்க ஒருத்தர் சேர்த்து விட்டீங்கன்னா 50 குறைச்சுப்பாங்க. அதுதான் 300 ரூபாய்க்கு பதிலா நாங்க 250 தான் சாப்பிட்டுருக்கோம். 300 ரூபாய் வாங்குவோம், அது பதிலா 50 ரூபாய் கம்மி பண்ணி 250 பேசுறீங்களா?
கூட்டம் முடிஞ்சிச்சு, துட்டு கொடுத்துட்டு கிளம்பலாம். நம்ம ஐயா கதவை திறந்துருவாங்க. காசு நிறைய விஜய் மேம் வந்து டைமண்ட் சார் நீங்க தரேன்னு சொல்லிருந்தீங்க. அது சொல்லிருந்தாரு. நீங்க தனியா தரீங்க. இன்னும் ஒரு கூடுதலான ஒரு அறிவிப்பு என்னவென்றால் நம்ம 250 ரியால் உறுப்பினர் சேர்க்கைக்காக வாங்குகிறோம். அதில் வந்து $45 மட்டுமே ஒரு உறுப்பினருக்காக நாம் வந்து டோஸ்ட் மாஸ்டர் இன்டர்நேஷனலுக்கு நாம் வந்து கட்டுறோம். அதில் மீதி இருக்கக்கூடிய ஒரு 70 to 80 ரியால் என்பது நம்முடைய கூட்டம் நடத்துவதற்கான செலவு. முதலில் நாம் சொல்லியிருந்த தங்க சமய இல்லத்தில் நாம் நடத்தி கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் வந்து ஏதாவது ஒரு உணவகத்தில் அரங்கத்தில் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். மீண்டும் மேலும் அதற்கான முதலில் நாம் இந்த சிற்றுண்டிகள் கூட ஒரு உறுப்பினர்கள் வாங்கி கொண்டு வருவார்கள். இப்பொழுது மன்றமே அதை ஏற்று செய்து கொண்டிருக்கிறது அந்த செலவை. ஆகவே தான் 250 ரியால் என்று நாம் நிர்ணயம் செய்திருக்கிறோம். புதிய உறுப்பினர்களுக்கு 275 என்பது, அந்த கூடுதல் 25 என்பது அவர்களுக்கான கையேடுகள் டோஸ்ட் மாஸ்டர் இன்டர்நேஷனல் முதல் முறையாக கொடுக்கப்படும். அதாவது புதிய உறுப்பினர்களுக்கு டோஸ்ட் மாஸ்டர் இன்டர்நேஷனல் கொடுக்கப்படும். அதற்கு அவர்கள் $65 நம்மிடமிருந்து வாங்கிக் கொள்வார்கள் முதல் தடவை. இரண்டாவது முறை நாம் புதுப்பிக்கும் பொழுது அவர்கள் $45 மட்டுமே நம்மிடம் வாங்குவார்கள். அப்பொழுது புதிய உறுப்பினர்களுக்கு அனைவருக்குமே 250 சவுதி ரியால் மட்டுமே பெற்றுக்கொள்ளப்படும். காசு கொடுத்தவங்க பாயசம் இல்லாட்டி பாயசம். எக்ஸ்காம் உறுப்பினர்கள் தயவுசெய்து செல்ல வேண்டாம். இன்று எக்ஸ்காம் மீட்டிங் இருக்கிறது. அது முடித்ததற்கு பிறகு உங்களை நாங்கள் வெளியே அனுமதிப்போம். விருந்தினர்கள் மற்ற சொல்வேந்தர்கள் பணத்தை கொடுத்து விட்டால் செல்லலாம். இருந்தாலும் சேர்க்கணுமாங்க? அப்படி ஆமாங்க. துட்டு விட வந்த எல்லாரும் துட்டு கொடுத்து தான் போகணும். ஐயா இருந்தாங்க எல்லாம் 300 கொடுக்குறீங்க. எனக்கு 50 சேர்த்து கொடுங்க நான் ஐயா. அந்த 50 மட்டும் என்ன 250 இருக்கா? ஒரு 50 மறக்காம பேரை டிக்க வச்சிருங்க. உனக்கு தெரியுமா? ஓகே, இப்போ ராசி ஃபோன் பண்ணலாம். நீங்கள் பண்ணுறது என்கிட்ட கேட்டீங்க. நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப நல்லா சார் தரும்போது கொடுத்துட்டு போக சார் செப்டம்பர் 3 அப்பதான் இப்போ இதுக்கு ரீஇன்ஸ்டேட் பண்ணும்போது எந்த மாசத்துல இருந்து பண்ணணும்னு கேட்டோம். நீங்க அக்டோபர் கட்டி அவங்க செப்டம்பர் ஆமா கேட்கலாம். அது வந்து மகேஷ் கேட்கிறேன். போன முறை அது மாதிரி தான் பண்ணாரு. திரும்ப பண்ணலாம். ஐயா